நான் காண்பது என்ன கனவா இல்லை நனவா? என்னை ஈண்டெடுத்து என் தந்தை தெய்வலோகத்தின் அதிபதி தேவேந்திர பகவான் 33 கோடி தேவனுக்கும் அதிபதி கோமான் தேவேந்திரன் ராஜபடைகள் எல்லாம் கடந்து ஆண்டி பரதேச கோலமாக ஒண்டி ஒருவராக தன்னன் தனியாக என்னை தேடி அபயம் அபயம் என்று அழுது கொண்டு வருகிறீர்களே, என்னப்பா நல்லது தந்தையே? முக்கோடி தேவனுக்கும் தலைவன் தெய்வ கோவான் தேவேந்திர பகவான், நீங்களா இப்படி புலம்புவது? நீங்களா இப்படி அபயம் அபயம் என்று அழுவது? அப்பா, உங்களுக்கு என்னப்பா நடந்தது? சொல்லுங்களப்பா, சொல்லுங்கள். சண்டாளர்கள், சதிகாரர்கள், சதிகாரி மற்ற பணிகாரர்கள், அந்த நாசக்காரர்கள், நயவஞ்சக கூட்டங்கள், 3 கோடி 60,000 காலக்கேய நிவாத கவசங்கள் என்று சொல்லப்பட்ட அரக்கர்களாகப்பட்டவர்கள் நமது தெய்வலோகத்திற்குள் பூந்து என்னையும் எனது மனைவியாகப்பட்ட இந்திராணியும் நடன மங்கங்கள் அனைவற்ற பேர்களையுமே அடித்து துன்புறுத்தி என்னுடைய மணிமகுடம் முதல் என்னுடைய அரண்மனை வரை என்னுடைய அஸ்தி வரை எல்லாவற்றையும் புடுங்கிக் கொண்டு என்னை அடிமையாக்கி சிறைப்படுத்தி விட்டார்கள். அப்பா, உங்களுக்கு ஆபத்தா? உங்களை சிறைவிழிக்கிறார்களாம். மணிப்புரி தோயமாபுரி ஆண்டு வரக்கூடிய அரக்கர் கூட்டத்தில் இரக்கமில்லாமலுக்கு பிறந்து 3 கோடி 60,000 காலக்கை நிவாதகவசர்கள்
தெய்வலோகத்தை அடித்து உதைத்து அதாவதம் செய்து தேவேந்திரனான உங்களையும் தேவேந்திர என் தாய் இந்திராணியையும் நாட்டியம் ஆடக்கூடிய நடன பெண்களையும் 33 கோடி தேவர்களையும் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி விட்டார்களா? அப்பா, சண்டாளன் சதிக்காரன் சதிக்காரி பெற்ற படிக்காரன் மண்டை கொழுப்பேறிய மதம் கொண்ட பூண்டு மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த வன்னிமாரர்கள் குடி நிலைமை கூட கொள்ளிக்கட்டை என்று கூறி குறைவான குரல கூட்டம். அப்பா, அநியாயமாக தெய்வலோகத்தின் மீது படையெடுத்து உங்களை செயல்படுத்திய அந்த சண்டாளர்களை உன்னென்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். உடற்கெடுந்த அந்த வார்த்தை முழுவதும் உதிர்ந்து முடிப்பதற்குள்ளாக அந்த ஊரில் இருக்கும் ஊதாரிகளை உரைத்தறியாமல் ஆக்கிவிட்டு வருகிறேன். ஒரு வார்த்தை கேட்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன். என் அபயத்தை நீ எப்படியாவது தீர்ப்பாய் என்று நான் உன்னை நாடி வந்தேன். அர்ஜுனா, எப்படியாவது அந்த காலக்கேய நிவாத கவசர்களை கொன்று எனக்கு எனது நாடு நகரம் சொத்து அத்தனையும் பெற்று தந்து இந்திரோகத்தில் மறுபடியும் நான் அரசால எனக்கு நீதான் துணை புரிய வேண்டும். அர்ஜுனா, தாய்க்கு உதவாத பிள்ளையும் தரித்திரம் அறியாத பெண்களும் கோபத்தை எடுக்காத வேந்தனும் குறுமுடி கேளா சீடனும் ஆபத்திற்கு உதவாத நண்பனும் அருப்பத்திற்கு உதவாத அண்ணமும் ஆகத்தை தீர்க்காத நதியும் பாவத்தை போக்காத இவையெல்லாம் இப்பூவரைகள் இருந்தும் புண்ணியமில்லை என்றார்கள் முன்னோர்கள். அதுபோல அப்பா, மைந்தன் நான் இருக்கின்றேன், மனக்கவலை வேண்டாம். பிள்ளை நான் இருக்கின்றேன், வேதகம் வேண்டாம். கவலை விட்டுடுங்கள் அப்பா. புறப்படுகிறேன். வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் வெறி கொண்டு புறப்பட்டு அந்த சண்டாளர்களை அவன் பாட்டி இருக்கும் பரலோகத்திற்கு அனுப்பி விட்டு வருகிறேன். வெறி கொண்ட வேங்கையானது வெள்ளாட்டு வந்தைக்குள்ளே புகுந்தால் அந்த வெள்ளாளர்களுடைய நிலைமை என்னாகும்? தன்னை போல 3,60,00,000 மரக்கர்களை அழித்து உங்களுக்கு தெய்வலோகத்தை மீட்டு தருகிறேன். வருகிறேன். வீரமும் விவேகமும் கொண்டு அந்த அரக்கர்களை வீழ்த்தி வாப்பா. நான் காத்திருக்கிறேன்.